மீனாவை போட்டு பாடா படுத்துனதுக்கு தான் இன்னைக்கு விஜயாவுக்கு இந்த நிலைமை வந்திருக்குது அப்படின்னு சொல்றவங்க நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, விஜயாவோட நிலைமை இப்ப ரொம்பவே மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படின்னா இப்ப போக்கடம் இல்லாம ஓரளவுக்கு மீனா வீட்டுக்கு போயிருந்தா கூட நல்ல மரியாதை கிடைச்சிருக்கும். ஆனா அதை விட்டுட்டு தனக்கு சொகுசுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சுருதியோட வீட்டுக்கு போய் இப்போ அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அம்மா என்னன்னா வீட்டுல உள்ள நகையெல்லாம் இந்த பொம்பளை திருடிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமை மட்டும் பூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கடைசியா நடந்தது. இந்த விஷயத்தை பார்வதிட்ட கொண்டு போவாங்க. பார்வதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ எங்க வீட்டுக்கு வரலாம், நான் வேணான்னு சொல்லலை, நீயும் அண்ணனும் சேர்ந்து வந்தா வரலாம், நீ மட்டும்னா வராத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுவே விஜயாவுக்கு பெரிய செருப்படி. ஸோ விஜயா ஃபோனை வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை தேடி வரமாட்டேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்க. அண்ட் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சுதா வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, ஒரு சின்ன பார்ட்டி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பார்ட்டியில் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க. இது விஜயாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. ஏன் அப்படின்னா இப்போ நடு வீட்டுக்குள்ளே உட்காந்து குடிச்சிட்டு நீங்கள் இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை நீ பாட்டு பாடு, நீ டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்கிறது ரொம்பவே வேதனையாக இருக்குது நம்ம விஜயாவுக்கு. ஸோ விஜயா அந்த இடத்துல ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்ன நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரி கிடையாது, நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதெல்லாம் நார்மல் சம்பந்தி, நீங்கள் இதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க அப்படின்னு சொல்லி சுதா சொல்ல, உங்களுக்கு வேணால் இது நார்மலாக இருக்கலாம், பட் எனக்கு இது நார்மல் கிடையாது, இது அப்நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி விஜயா சண்டை போடுறாங்க. பட் இருந்தாலும் ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் இருக்குன்னா இருங்க, இல்லைனா கிளம்புன்னா கிளம்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கப்படுத்திட்டாங்க. ஸோ இதுவே பெரிய அசிங்கம் அப்படின்னு சொல்லலாம் விஜயாவுக்கு. இதுக்கு மேலே இங்கே இருந்தால் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிளம்பி நேராக மனோஜ் வீட்டுக்கு போயிடுறாங்க. அதாவது மனோஜோட ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கே இவங்களுக்கு என்ன மரியாதை மனோஜ் கொடுப்பான் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். மனோஜுக்கே ஒரு ஆள் வேலை செய்யணும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா விஜயாவுக்கு மனோஜ் வேலை செய்வானா, செய்ய மாட்டான். ஸோ அதனால இங்கே தான் நம்ம விஜயா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுட்டு மீனா அண்ணாமலை கூப்பிட வந்திருக்காங்க. மரியாதையாக தேடி கூப்பிடும் போதே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. இல்லை நான் போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், வீம்புக்குன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது அவங்களுக்கு அசிங்கம்தான். ஏன் அப்படின்னா மனோஜ் சுத்தமாக மதிக்கவே மாட்டான். ஸோ மனோஜை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், மனோஜ் என்ன செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல விஜயாவுக்கு ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்குது. ஏன்னா மீனா நல்லா பார்த்துக்குருவாங்க அப்படின்றது விஜயாவுக்கு நல்லா தெரியும். இவங்க கேட்குற காஃபிலேருந்து எல்லாமே போட்டு கொடுத்து சூப்பராக பார்த்துக்குருவாங்க. ஆரம்பத்துலேருந்தே இதே வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நல்லாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதுதான் சரியான சந்தர்ப்பம். போவாங்களா நம்ம விஜயா? ஒருவேளை போயிட்டாங்கன்னா தப்பிச்சிருவாங்க. இல்லை நான் போக மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், இவ சொல்லி என்ன நான் கேட்குறது, நானும் அப்படிலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி ஏதாவது எகத்தாளமாவோ அல்லது எடக்கு முடக்கா இதை பண்ணாங்களா, அது அவங்களுக்கு தான் அசிங்கம். ஸோ மரியாதையாக இவங்க கூப்பிடும் போதே போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது. பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுது, கண்டிப்பாக கிளம்பிடுவாங்க அப்படின்றது நல்லாவே தெரியுது. பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது, என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்றது இனி வர எபிசோடில் தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.